அப்போது இந்த தாத்து சிலாசில் போகிற வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில் அனுப்புகிறாங்க. அதாவது அப்போ தான் புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்புகிறாங்க. இந்த போர் யார் கூட நடக்குது அப்படின்னா, அந்த மோத்தா யுத்தம் நடந்தது இல்லையா, அது ஒரு கவர்னர், அதாவது ரோமாபுரியுடைய ஒரு கவர்னர் கூட தான் அந்த போர் நடக்குது. அந்த கவர்னர் இருந்த ஊர் வந்து பல்காங்கிற அந்த ஊர். அவன் தானே அந்த படை திரட்டி வச்சுருந்தான். அதாவது சஹாபாக்கள் 3000 பேர் சாதாரணமாக போகும்போது அவன் வந்து அங்கேருந்து படை வாங்கிட்டு வந்து என்ன பண்ணியிருந்தான், ஹெர்குலிஸ்ட்லேருந்து படை வாங்கிட்டு வந்து 1,00,000 பேருங்கிறது 2,00,000 பேர் திரட்டி வச்சுருந்தான். அப்போ அந்த பல்காவாசிகள் இருக்கிறாங்க இல்லையா, அதாவது இவங்க வந்து உதவி செஞ்சவங்க ஆக்சுவலாக. அப்போ இவங்களை நோக்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு படையை வந்து அனுப்புகிறாங்க. அந்த பல்காவாசிகளோடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த படையில் பார்த்தீங்க அப்படின்னா 300 வீரர்கள், அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய தலைமையில் 300 வீரர்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் அனுப்புகிறாங்க. அனுப்பணுன்னு அங்கே போனோம்னா பெரிய ஒரு கூட்டத்தை வந்து அவங்களும் பார்க்குறாங்க. யார்? அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க பெரிய ஒரு கூட்டத்தை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ரசூலுல்லாஹ்க்கு அவங்க வந்து தகவல் தெரிவிக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு 200 பேரை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அனுப்புகிறாங்க. அதாவது முஹாஜிர்கள் ஒரு டீமாக இன்னொரு எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸாக அனுப்புகிறாங்க. முஹாஜிர்கள் ஒரு டீமாகவும் அன்சாரிகள் ஒரு டீமாகவும் அனுப்புகிறாங்க. இப்போ இந்த போரில் என்ன ஆகுது அப்படின்னா, அபூபக்கர் உமர் எல்லாமே அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு கீழே போகிறாங்க. அதாவது அம்ரு பின் ஆஸ் அமீர், அவங்களுக்கு கீழே யார் யார் இருக்காங்க, பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அபூபக்கர் உமர் எல்லாம் கூட போகிறாங்க. இப்போ இந்த சம்மந்தமான ஹதீஸ் பார்த்தீங்கன்னா, இது வந்து முஸ்னத் அஹமதில் 17,915, தபரானியில் 3,213வது ஹதீஸாக இது இருக்குது. சஹீஹ் தரத்தில் இருக்கக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை அழைத்தார்கள். அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை கூப்பிட்டு, நான் சென்றபோது ஒழு செய்து கொண்டிருந்தார்கள். என்னை பார்த்து பிறகு தலையை தாழ்த்தி கொண்டார்கள். தலையை தூக்கி பார்த்துட்டு மறுபடியும் ஒழு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. நான் உம்மை ஒரு படையின் தலைவராக நியமனம் செய்ய போகிறேன். அல்லாஹ் உம்மை பாதுகாப்பான், உமக்கு கனிமத்தையும் அளிப்பான். நீ போவீங்க, அதை ஜெயிப்பீங்க, அல்லாஹ் உங்களுக்கு பத்திரமா உங்களை கூட்டிகிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதிலிருந்து நல்ல ஒரு பங்கை நான் உமக்கு அளிப்பேன். அந்த கனிமத்திலிருந்து ஒரு நல்ல ஒரு பகுதியை வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொன்ன உடனே இவர் என்ன சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் செல்வத்தை அடைய இஸ்லாத்திற்கு வரவில்லை, நான் பணங்காசுக்காக இஸ்லாத்தை வரலையே, எனக்கு ஏன் கனிமத் தரேன்னு சொல்லி நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அப்போ நான் இஸ்லாத்தை வந்து விரும்பியே தேர்ந்தெடுத்துள்ளேன். என் ஆசை எல்லாம் எப்போதும் உங்களுடன் இருக்க வேண்டும் என்பதே. எனக்கு வந்து உங்கள் கூட இருந்தாலே பெரிய ஒரு நியாமத்து, எனக்கு இந்த கனிமத்து மேலே எல்லாம் எனக்கு ஒரு ஆசை கிடையாது அப்படின்னு சொல்லி அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க. அம்ரு பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப ஒரு நல்ல சஹாபி. அதாவது கடைசி காலகட்டங்களில் இவர் வந்து சில விஷயங்களில் இவர் ஈடுபட்டாலும் இவர் வந்து ஒரு நல்ல சஹாபி. இதெல்லாம் அவருடைய ஒரு நல்மதிப்புக்கு உண்டான ஒரு சான்று. அப்போ வந்து ரசூலுல்லாஹ் ஒரு உபதேசம் செய்கிறாங்க. இது நமக்கும் ஒரு நல்ல ஒரு உபதேசமாக இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, அம்ரே, செல்வம் நல்ல மனிதர்களுக்கு நன்மையே விளைவிக்கும். அப்போ காசு பணத்தை வந்து இஸ்லாம் வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு சம்பாதிக்க வேண்டான்னு சொல்லலை. காசு பணம் வந்து மூமினுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லலை. காசு வந்து நல்ல மனிதர்களுக்கு அது நன்மையை தான் கொடுக்கும். ஏன்னா அந்த காசுக்கு உண்டான உரிமையை வந்து அவன் நிறைவேற்றிடுவான். அந்த காசை எப்படி செலவு பண்ணணும் அப்படிங்கிற அந்த அறிவும் சேர்த்து அவனுக்கு இருக்கிறதுனால அந்த காசை கொண்டு அவன் நன்மையை தான் அடைவான் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இடத்துல குறிப்பிடுறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இதில் வந்து இந்த போரில் வந்து இவங்க கிளம்புறாங்க இல்லையா, இந்த போருக்கு இவங்க போகிறாங்க. போன உடனே அந்த இடத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பயங்கரமான கோபம் வருது, சரியான கோபம் வருது. எப்படி வந்து இவரை வந்து நேற்று வந்த அம்ரு பின் ஆஸை வந்து அது உங்களுக்கு தலைவராக போடலாம், அபூபக்கருக்கெல்லாம் எப்படி தலைவராக போடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்படுறாங்க. கோபம் போடும்போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அமைதிப்படுத்துகிறாங்க. உமரே, அவர்களை அமீராக நியமித்தது நம்மை விட போரில் இவர்கள் தேர்ச்சி பெற்றதால் தானே தவிர சிறப்பினால் அல்ல அப்படின்னு சொல்லி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சமாதானப்படுத்துகிறாங்க. இங்கே இவருக்கு நல்ல திறமை இருக்குது, அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருக்காங்க, நீங்கள் ஏன் இதுக்காகலாம் கோச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து இவர் அமைதிப்படுத்துகிறாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா ஹாக்கிமில் 4357வது ஹதீஸாக இது வருது. இப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹ்வுடைய இந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த ஒரு சுன்னத்தும் நம்ம கவனத்தில் எடுத்துக்கணும். என்ன விஷயம்னா, சில வேலைகளுக்கு வந்து ஆட்கள் நியமிக்கும் போது தகுதியை வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடாது. அதாவது நம்ம பார்த்தா ஜமாத்தில் வந்து சீனியராக ஒரு ஆள் இருப்பார், அவருக்கு நிறைய குர்ஆன் ஹதீஸ் ஞானம் இருக்கும். ஆனால் வேலைக்கு பார்த்தீங்கன்னா அவருக்கு கீழே ஒரு இருக்கக்கூடிய சாதாரண ஆளை நியமிக்க வேண்டியது வரும்.
ஏன்னா இது ரசூல்லாட்ட இது ஒரு ரொட்டேஷன் பாலிசியாகவே இதை வச்சுருந்துருக்குறாங்க. அதாவது நிரந்தர அமீருக்கு ரசூல்லாட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி, அதாவது பர்மனெண்ட்டாக அமீர் போடணும், ஒரு பெரிய ஒரு போஸ்டிங் கொடுக்கணுன்னா அப்போ வந்து ஈமான் பேசிக். உதாரணத்துக்கு மதீனாவுக்கே வந்து அமீராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அப்போ வந்து மக்கள்லாம் என்ன பண்ணாங்க, அபூபக்கர், அதுக்கு அடுத்து சிறந்தவங்க யார், இந்த சீக்வன்ஸ் படி பார்த்தாங்க. மற்றபடி ஒரு படைப்பிரிவுக்கு தலைமை தாங்கிறதா இருக்கட்டும், ஒரு சின்ன சின்ன வேலைகளில் நியமிக்கிறதா இருக்கட்டும், இதில் வந்து ரசூல்லா வந்து அந்த வேலைக்கு யார் சூட்டபிள்னு தான் பார்ப்பாங்க. அப்போ அந்த வேலைக்கு வந்து ஒரு கடுமையான உடல் உழைப்பு வேலை இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இளைஞர்கள் போனால் வேலை உடனே ஆகும். இந்த இடத்துல சீனியாரிட்டி பார்த்து இவர் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி அனுப்ப முடியாது. அதே வந்து ஒரு மனிதர்கள் மத்தியில் ஒரு விவகாரம், அப்போ அந்த இடத்துல வந்து கண்ணியமாக பேசக்கூடிய ஆட்கள் போகணும், போய் வந்து குலைச்சிட்டு வந்துடக்கூடாது. இப்போ இந்த இடத்துல இளைஞர்களை வந்து அனுப்புனா வேலைக்கு ஆகாது, கொஞ்சம் பக்குவமாக எடுத்து பேசக்கூடிய, அப்போ வேலைக்கு தகுந்த மாதிரி தான் ஆள் செலக்ட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல இப்படி தான் ரசூல்லா வந்து ரொட்டேஷன் பண்ணுறாங்க. அதே மாதிரி படைப்பிரிவுகளில் பொறுத்த வரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரொட்டேஷன் ஏன் பண்ணுறாங்கன்னா, படையில் போனால் மரணம் வந்து நிச்சயம். நீங்கள் ஒரே ஒரு ஆளுக்கு மட்டும் ட்ரைனிங் கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஒரு ஆள் மௌத்தா போயிட்டாருன்னா மீதி இருக்கிற யாருக்குமே செயல்பட தெரியாது. அப்போ அதனால் எல்லாருக்குமே அந்த பயிற்சி இருக்கணும், அந்த நிர்வாக திறமை இருக்கணும், படையை வழி நடத்தக்கூடிய அந்த டேலண்ட் இருக்கணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்காகவும் ஒரு ஏற்பாடு வந்து இது பண்ணுறாங்க. இது ஒரு முக்கியமான சுன்னத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடையது.